திருப்பனந்தாள் அருள்மிகு பிரகன்நாயகி அதாவது பிரியநாயகி உடனமர் அருள்மிகு அருணஜடேஸ்வரர் செஞ்சடையப்பர் பனங்காட்டீஸ்வரர் திருக்கோவில். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. அனைவருக்கும் நமஸ்காரம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகும் ஸ்தலம் திருப்பனந்தாள் அருள்மிகு பெரியநாயகி உடனமர் அருள்மிகு அருணஜடேஸ்வரர் செஞ்சடையப்ப சுவாமி தேவஸ்தானத்தின் ஸ்தல புராணம், ஸ்தல விசேஷம், சுவாமியின் விசேஷம் இன்னைக்கு சிந்திப்போம். சைவ சமயத்தில் 276 பாடல் பெற்ற தேவார பாடல் பெற்ற ஸ்தலங்களில் ஒன்றாகவும் காவேரி வடக்கரை சோழ நாட்டு காவேரி வடக்கரை ஸ்தலத்தில் 39வது ஸ்தலமாக விளங்கக்கூடியதான் திருப்பனந்தாள். கும்பகோணத்திலிருந்து 18 கிலோமீட்டர் தொலைவிலும் கும்பகோணத்திலிருந்து ஆனைக்கரை சாலை செல்லும் வழியில் ஆடுதுறையிலிருந்து 10 கிலோமீட்டர் தொலைவில் அமைய பெற்றுள்ளதுதான் இந்த திருப்பனந்தாள். இந்த திருப்பனந்தாள் ஸ்தலத்தில் மிக அருகாமையில் இருக்கக்கூடிய மற்ற பாடல் பெற்ற ஸ்தலங்கள் திருவாய்ப்பாடி, திரு செய்ங்கனூர், திருப்பந்தநல்லூர், ஆடுதுறை, திருநீலக்குடி மற்றும் திருமங்கலக்குடி. இந்த ஸ்தலத்தில் தீர்த்தத்துக்கு பிரம்ம தீர்த்தம், ஐராவத தீர்த்தம், தாடகை தீர்த்தம், நாகக்கண்ணி தீர்த்தம் என்றெல்லாம் அழைக்கப்படுகிறது. இந்த ஸ்தலத்தில் விருட்சம் பனை மரம். ஞானசம்பந்த பெருமானால் தேவார பாடல் பெற்ற ஸ்தலமாக இந்த ஸ்தலம் விளங்குகிறது. சைவ சமயத்தில் 276 பாடல் பெற்ற ஸ்தலங்களில் பனை மரத்தை ஸ்தல விருட்சமாக கொண்டது மொத்தம் 6 ஸ்தலங்கள். அவற்றை பனையூர், பனங்காட்டூர், புறவர் பனங்காட்டூர், செய்யார், திருமழப்பாடி மற்றும் திருப்பனந்தாள். இந்த ஸ்தலத்தின் சுவாமி அருணஜடேஸ்வரர் செஞ்சடையப்பர் இந்த ஸ்தல விருட்சமான பனை மரத்தில் அடியிலிருந்து சுயம்புவாக ஆவிர்பவித்தார் என்பது ஸ்தல புராணம். இந்த ஸ்தலத்தில் கல்வெட்டுகள் 1ஆம் குலோத்துங்க சோழன், 2ஆம் ராஜராஜ சோழன் இவர்களின் காலகட்டத்தை குறிக்கிறது. இந்த ஸ்தலத்திற்கு திரு தாடகையீச்சரம் என்பது ஒரு திருநாமமாகும். அது என்ன தாடகையீச்சரம்? ராமாயணத்தில் வரும் தாடகை இவள் அல்ல. இந்த தாடகை என்பவள் அசுர குலத்தில் பிறந்த ஒரு பெண்மணி ஆவாள். இவளுக்கு சிவபக்தியானது பெருக்கியது. இவள் ஒரு குழந்தை வரம் வேண்டி தினமும் இந்த சுவாமிக்கு புஷ்பமாலை தொடுத்து கைங்கரியம் செய்து வரும் சமயத்தில் ஒரு நாள் அவளது முந்தானையானது விழும் சமயத்தில் அதை மேல் முடித்து கொண்டு சுவாமிக்கு மாலை சாத்த முடியவில்லை என்பதற்காக சுவாமி தனது பானத்தை சற்றே சாய்ந்து அவளின் பக்தியை சுவாமி ஏற்றுக்கொண்டதாக இந்த ஸ்தலத்திற்கு தாடகைச்சரம் என்பதும், அவளின் வேண்டுதலுக்கு இணங்க அவளுக்கு 16 கரங்களை சுவாமி அனுகிரகம் செய்து அவள் இன்றையும் ஷோடசோபசார பூஜையை சுவாமிக்கு செய்வதற்காக அவளின் வேண்டுதலின்படி சுவாமி அருளியதாகவும் இந்த ஸ்தல புராணம் கூறுகிறது. சுவாமியின் பானமானது சற்றே சாய்ந்த நிலையிலேயே இருக்கும் சமயத்தில் அதை நிறைய ராஜாக்கள் சரி செய்து பார்த்த போதும் அது முடியாத பொழுதும் ஒரு சோழ நாட்டு மன்னன் வீரசேனன் என்ற திருநாமத்துடன் இந்த கோவிலின் திருப்பணிகளை செய்யும் சமயத்தில், இந்த லிங்கத்தை சரிபார்க்கும் சமயத்தில் அதை முடியாத பொழுதும் குங்குளிய கலிய நாயனார் என்ற நாயன்மார் திருக்கடையூரை சேர்ந்தவர். அவரை பற்றி கேள்வியுற்று இந்த நாயன்மாரை அழைத்து இந்த லிங்கத்தை சரி செய்யுமாறு கேட்கும் பொழுது நாயனார் ஒரு கயிற்றின் ஒரு பகுதியை லிங்கத்தின் மீதும் மற்றொரு பகுதி தங்கழுத்திலின் மீதும் அதை மெதுவாக இழுக்கும் சமயத்தில் தனது கழுத்து அறுபட போகுது என்று தெரிந்தும் சுவாமி கிட்ட அவர் சொல்லி அவர் வேண்ட சுவாமி தனக்கு எந்த இடையூறும் ஏற்படக்கூடாது என்றும் அந்த லிங்கத்தை தானாகவே சரி செய்த ஒரு அற்புதமான ஒரு ஸ்தலம்தான் இந்த திருப்பனந்தாள் அருணஜடேஸ்வரர். ஸ்தலத்தில் தான் அம்பிகைக்கு சுவாமி ஞானோபதேசம் செய்ததாக கூறுகிறது. இந்த ஸ்தலத்தில் பிரம்மா, விஷ்ணு, இந்திரன், சூரியன், சந்திரன்
அகஸ்தியர், ஐராவதம், ஆதிசேஷன், தாடகை மற்றும் குங்கிலியக்கலை நாயனார் சுவாமியை வழிபட்டுள்ளார்கள். இந்த ஸ்தலத்தில் தீர்த்தமானது நாகக்கண்ணி தீர்த்தம் என்று அழைக்கப்படுகிறது. அது எதனால் என்றால் வாசுகி பாம்பின் மகளாகவும் நாகக்கன்னிகை என்று அழைக்கப்படுகிறாள். அவளும் அவளது கணவனும் இங்கே சுவாமியை வழிபட்டு அந்த குளத்தில் நீராடி சுவாமியை வழிபட்டதாகவும் அதற்கு நாகக்கண்ணி தீர்த்தம் என்று பெயரானது ஏற்படுத்தப்பட்டது. ஒரு சமயம் குங்கிலியக்கலை நாயனாரின் மகன் உயிரிழந்து விட்டதாகவும் தன்னை மயானத்திற்கு கொண்டு செல்லும் பொழுது விநாயக பெருமான் குறுக்கிட்டு இந்த நாகக்கண்ணி தீர்த்தத்தில் தனது மகனை நீராட வைக்குமாறு அறிவுறுத்த அதை செய்த பொழுது தனக்கு உயிர் திரும்ப கிடைத்ததாக ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வு இந்த ஸ்தலத்தில் நடந்துள்ளது. இந்த ஸ்தலத்தில் கோஷ்டத்தில் உள்ள மிச்ச தெய்வங்கள் விநாயக பெருமான், முருகப்பெருமான் வள்ளி தெய்வானையுடன், மகாலட்சுமி, நடராஜ பெருமான் சிவகாமி அம்பாளுடன், சோமாஸ்கந்தர், பஞ்சபூதலிங்கம், சொக்கநாதர், சூரியன், சந்திரன், ரிஷபாரூடர் என்றால் காட்சி கொடுத்த நாதர், சட்டைநாதர், பைரவர், சப்த கன்னிகைகள், ஐயனார், 63 நாயன்மார்கள், நவகிரகம் மற்றும் 4 ஸ்தலத்தில் இடம்பெற்றுள்ளன. இந்த ஸ்தலத்தின் மூலவரின் மீது கயிறின் காயங்கள் தென்படும். அதாவது தாடகையின் பக்திக்காக சுவாமி சாய்ந்ததும், குங்கிலியக்கலை நாயனாரின் பக்திக்காக சுவாமி நிமிர்ந்ததாகவும் அந்த கயிறின் வடுக்குகள் சுவாமி லிங்கத்தின் மீது தென்படும். ஸ்தலத்தின் முன்மண்டபத்துக்கு வவ்வால் நெத்தி மண்டபம் என்று அழைக்கப்படுகிறது. ஒரு வவ்வாலின் நெத்தி எப்படி இருக்குமோ அதே போல் வடித்துள்ளார்கள். இந்த ஸ்தலத்தில் முருகப்பெருமானின் உற்சவ திருமேனி 2 திருமேனிகளை காணலாம். ஒன்று மயிலுடன் இருக்கக்கூடிய வள்ளி தெய்வசேனா சமேதரான முருகப்பெருமானும், மற்றொன்றும் மயில் இல்லாமல் வள்ளி தேவசேனாவுடன் காட்சியளிக்கும் அருள்மிகு முத்துக்குமார சுவாமியை இந்த திருக்கோயிலில் காணலாம். அது மட்டுமில்லாமல் அருள்மிகு ஆண்ட விநாயகர் மற்றும் குங்கிலியக்கலை நாயனாருக்கு தனித்தனி சந்நிதிகள் இந்த ஸ்தலத்தில் இடம்பெற்றுள்ளன. இந்த கோவிலின் வெளிப்பிரகாரத்தில் பனைமரம், இந்த ஸ்தல விருட்சமான பனைமரமும் அந்த மரத்தடியில் ஒரு சிவலிங்கமும் அந்த தாடகை வழிபட்ட ஒரு ஐதீகமும் அங்கு இடம்பெற்றுள்ளது. அருணகிரிநாதர் இந்த ஸ்தலத்து முருகப்பெருமான் மீது தனது திருப்புகழை பாடியுள்ளார். அது மட்டுமில்லாமல் இந்த ஸ்தலத்தில் சித்திரை மாதத்தில் சூரியன் தனது கதிரை சுவாமி மூலவர்லிங்கத்தின் மீது பட வைத்து அவரை பூஜிப்பதாகவும் ஐதீகம். இந்த ஸ்தலத்தின் சுவாமியின் கருவறை மூலஸ்தானம் ஒரு அகழி வடிவத்தில் அமைய பெற்றுள்ளது. இது பரிகார ஸ்தலம். நாகதோஷம் மற்றும் செவ்வாய் தோஷத்திற்கான முக்கியமான ஒரு பரிகார ஸ்தலம் இந்த திருப்பனந்தாள். சிவாலயங்களிலும் நடைபெறுவது போல் பிரதோஷம், அன்னாபிஷேகம், கந்தசஷ்டி, நவராத்திரி, ஆடிப்பூரம் மற்றும் இந்த ஸ்தலத்தில் பிரம்மோற்சவமானது சித்திரை மாதத்தில் நடைபெறுகிறது. இன்னைக்கு இந்த ஸ்தலத்தை சிந்தித்தோம். அடுத்த வாரம் மற்றொரு ஸ்தலத்தில் சந்திப்போம். சிவாய நமः.